அப்பா போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்பாவை காலையில் அதிகாலையில் கொலை செஞ்சுட்டாங்க. கொலை பண்ணினதுலேருந்து இன்ன வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் போலீஸுக்கு நடவடிக்கை எடுக்கலை. எப்போ கேட்டாலும் காலையில் கேட்டால் சாயங்காலம் இன்றைக்கி சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணிடுவோம், கிட்ட நெருக்கியிருக்கோம், குற்றவாளியை கையில் வச்சுருக்கோம், பிடிச்சிருவோம், சின்ன ஆதாரம் இருக்குது, அது இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ 2 நாளாக எங்கிட்ட வந்து தான் துருவி விசாரணை பண்ணிட்டு நீங்கள் எப்போ வந்துருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன இது இருக்குது, அது இருக்குன்னு இது இருக்குன்னு எங்கிட்ட தான் கேட்குறாங்க. குற்றவாளியை கையில் வச்சுருக்காங்க, கையில் எவிடன்ஸ் இல்லைங்க. இதை தங்கச்சி ஒரு வாரம் 7 நாள் 6 நாளைக்கு ஆகிட்டு தங்கச்சி ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கூட எஸ்பி சார் காலையில் கூட என்கிட்ட கால் பண்ணி பேச தான் செஞ்சாங்க. குற்றவாளி 3 பேர் கஸ்டடியில் தான் இருக்காங்க, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி. நாங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு சார் கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்குள்ளே அப்பா நல்லடக்கம் செய்யணும்னு கேட்டோம். நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணிடுவோம், இன்றைக்கி எல்லாம் குற்றவாளி எல்லாம் ரிமாண்டில் கஸ்டடியில் தான் இருக்காங்க, இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. இது தங்கச்சி கையில் எழுதி வச்சுட்டு அப்பாவுக்கு மரணத்துக்கு ஆளானவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் உடனே அப்பாவோட உடனே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி கையில் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டு. கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக நாங்குநேரி மூலக்கரப்பட்டி அருகேயுள்ள நெல்லையப்பபுரம் கிராமத்தைச் சார்ந்த விவசாயி ஆறுமுகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்தவர் மர்ம நபர்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலையில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கடந்த ஒரு வார காலமாக காவல்துறை மெத்தன போக்கால் கைது செய்யாமல் தற்போது வரை இருந்து வருகிறது. இந்த சூழலில் அவருடைய மகள் பட்டதாரி பெண்ணான பேபிக்கினி என்பவர் தந்தையின் மரணத்தில் குற்றவாளிகளை கைது செய்யப்படாமல் இருப்பதனாலும் காவல்துறையின் நெருக்கடியாலும் இன்று தற்கொலை செய்துள்ளார். ஒரு கொலை ஒரு தற்கொலை அல்ல, இது இரண்டுமே படுகொலைதான். இந்த விஷயத்தில் அந்த ஊர் பொதுமக்களை காவல்துறையினர் தொடர்ந்து மிரட்டி வருவதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள்.